application of Gauss theorem. First one, electric field intensity due to a infinitely long straight conductor. So see that. So this is the infinitely long straight conductor. It's one conductor. The positive charge இருக்குல்லையா, ஒரு infinitely long straight conductor எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துக்கிறோம். எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த சார்ஜ் இதுல ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆனா அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிக்கிறோம். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறத அந்த கிரீன் கலர் ஏரியால எடுத்துக்கிறோம். ஒரு கண்டக்டர் அப்படிங்கும்போது அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும்னால அதுவும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் கிரீன் கலர்ல. அப்போ அந்த சிலிண்டரோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா எல். ஓகே, அந்த இப்போ 3 சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது சிலிண்டருக்கு. இங்க அப்பர் சர்ஃபேஸ் ஏரியா, இங்க லோயர் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இங்க ஏரியா எடுத்துக்கிறோம், ஸ்மால் ஏரியா டிஏ, இங்க ஒரு பி சி அப்படின்னு 3 ஏரியா எடுத்துக்கிறோம்.